ஒட்டுமொத்த மக்களின் கவனமோ திருச்செந்தூர் பக்கம் திரும்பிருக்கு. திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கொங்குராயன்குறிச்சி பகுதியில சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த சாலை பணிகள் முடிவற்ற நிலையில சாலையின் இருபுறமும் மரக்கன்றுகள் நடுறதுக்காக குழி தோண்டப்பட்டிருக்கு. அப்போதான் மண்ணுக்குள்ள பல ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. குழி தோண்ட தோண்ட ஏராளமான மண்பாண்டங்களும் மண்பாண்ட பொருட்களும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இத பார்த்ததும் ஆச்சரியமடைந்து அங்கிருந்து இருக்கக்கூடியவங்க உடனடியா திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தொல்லியல் துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தொல்லியல் துறை பொறுப்பு தலைவர் சுதாகர், தொல்லியல் துறை உதவி பேராசிரியர் முருகன் ஆகியோர் ஆய்வு செய்திருக்காங்க. பின்னர் அந்த மண்பாண்ட அனைத்தையும் பல்கலைக்கழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துக்கு எடுத்து சென்றிருக்காங்க. சுமார் 100 வருடங்களுக்கு முன்னாடியே அலெக்சாண்டர் ரியா கண்டுபிடிச்ச தொல்லியல் தலங்கள்ல கொங்குராயன்குறிச்சியும் ஒன்றாகும். இங்க பல முறை அகழ்வாய்வு செய்ய ஆராய்ச்சியாளர்கள் முயற்சி செய்திருக்காங்க. ஆனா அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, இயற்கை பேரிடர், குடியிருப்பு அமைத்தல், சாலை அமைத்தல் போன்ற நிகழ்வுகள்னால சேதமடைந்திருக்கு. இங்க கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் இருந்ததுக்கான சான்றுகள் அதிகம் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு.